வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 13 கெமிக்கல் பாண்டிங் லெசனோட புக் பேக் எவாலுவேஷன் எல்லாத்துக்குமே கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்துக்குமே ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் கார்பன் இஸ் 4. Second question, sodium having atomic number 11 is ready to dash electrons to attain the nearest noble gas electronic configuration. என்ன பண்ணும் அப்படின்னா 2,8,1 இருக்கும். ஸோ 1 லாஸ் பண்ண தான் ரெடியாக இருக்கும். ஸோ லாஸ் 1. Third question, the element that would form anion by gaining electrons in a chemical reaction is dash. கீழே இருக்க ஆப்ஷனில் யார் எலக்ட்ரானை கெயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் மட்டும்தான். Fourth question, bond formed between a metal and non-metal atom is usually dash, ionic bond. Fifth question, dash compound have high melting and boiling point. சந்தேகமே வேணாம், ionic compound தான். Sixth question, covalent bond is formed by dash, sharing a pair of electrons. Seventh question, oxidizing agent are also called as dash because they remove electron from other substance. இவை எப்படி சொல்லுவாங்கன்னா electron acceptor அப்படின்னு சொல்லுவாங்க. Eighth question, element with stable electronic configuration have 8 electrons in their valence shell. They are dash, noble gases. So next, second Roman letter, answer briefly இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாத்துக்குமே சார் கொடுத்துருக்கேன், டீட்டெயிலேருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். வாங்க செகண்ட் ரோ மெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு டு ஆட்டம்ஸ் அட்டைன் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? Atom can combine either by transfer of valence electron from one atom to another. ஒன்று transfer பண்ணலாம் எலக்ட்ரானை, இன்னொன்று by sharing of valence electron in order to achieve the stable noble gas electronic configuration. அவ்வளோதான். Second question, NaCl is insoluble in carbon tetrachloride but soluble in water. Give reason. NaCl is an ionic compound. It is soluble in polar solvent, அதாவது வாட்டரில் தான் கரையும். Whereas carbon tetrachloride is a covalent compound, so it is insoluble in polar solute. So carbon tetrachloride ஒரு நான் போலார், அப்போ என்ன பண்ணாது அப்படின்னா அது போலாரை டிசால்வ் பண்ணாது. அவ்வளோதான், சிம்பிளாக கொடுத்துருக்கேன் ஆன்சர் சார். அடுத்து தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஆக்டெட் ரூல் வித் an example. The tendency of an atom to have 8 electrons in the valence shell is known as the octet rule or the rule of 8. அதாவது வேலன்ஸ் ஷெல்ல 8 எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோடியத்துடைய எலக்ட்ரானிக் கனெக்ஷன் பாருங்கள் 2,8,1. இப்போ சோடியம் ஆக்டெட்டை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா will lose one electron to attain stable electronic configuration. ஸோ Na+ஆக மாறிடும், எலக்ட்ரான் 2,8 வந்துடும், அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான் வந்துடும். குளோரின் பாருங்கள் 2,8,7. இப்போ அவுட்டர் செல்லில் 8 எலக்ட்ரான் வேணும் அப்படின்னா கெயின் 1 எலக்ட்ரான் டு அட்டைன் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ Cl- 2,8,8 மாறிடுது. ரொம்ப சிம்பிளாக சார் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், ரைட் அண்ட் நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப் ஆன் பாண்ட்ஸ். ஸோ கெமிக்கல் பாண்டிங் ரெண்டு தான் பிரிக்கலாம், ஒன்று ஸ்ட்ராங் பாண்டு, வீக் பாண்ட், ரெண்டாக பிரிச்சாச்சு. ஸ்ட்ராங் பாண்ட் யாரெல்லாம் வராங்க பாருங்கள், அயானிக் பாண்ட், கோவலண்ட் பாண்ட், கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட், இன்னொன்று மெட்டாலிக் பாண்ட். அது கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்டுன்னு சொல்லலாம், இல்லை கோஆர்டினேட் பாண்டுன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக் பாண்டு, ஹைட்ரஜன் பாண்ட், வான் டெர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன், இதெல்லாம் வீக் பாண்டு. இது 4 மார்க்கில் கேட்டிருக்காங்கயா, படிச்சுக்கோங்க. ரைட். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், கரெக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருந்தால் அதை கரெக்ட் பண்ணணும். அதில் ஏன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு, அயானிக் காம்பவுண்ட்ஸ் டிசால்வ் இன் நான் போலார் சால்வெண்ட். இதை மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அயானிக்கு போலாரு, அப்போ போலார் தான் கரையும். அப்போ என்ன பண்ணணும், அயானிக் காம்பவுண்ட்ஸ் டிசால்வ் இன் என்னதுமா, போலார் சால்வெண்ட். சரிங்களா? அடுத்து பி பாருங்கள், கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மால்டன் ஆர் சொல்யூஷன் ஸ்டேட். கோவலண்ட் காம்பவுண்டில் ஃப்ரீ எலக்ட்ரானே இருக்காது, அப்போ எப்படி எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும், வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆன்சர் என்னென்னா அயானிக் காம்பவுண்ட். ஸோ அயானிக் காம்பவுண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மால்டன் ஆர் சொல்யூஷன் ஸ்டேட். சரியா? அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டினை பாருங்கள், கம்ப்ளீட் த டேபிள் கிவன் பிலோ. நமக்கு இந்த நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள் அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க, எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன எழுதணும்னா எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன், வேலன்ஸ் எலக்ட்ரான், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சார் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அட்டாமிக் நம்பர் 3, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் 2,1. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருக்குது, லித்தியத்துடைய சிம்பிள் Li. லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனையோ அதை தான் போடணும், இங்கே 1 தான் இருக்குது, அதனால் 1 மேலே போட்டுட்டேன். போரானுக்கு 5 எலக்ட்ரான், எலக்ட்ரானிக் கான்ஜுகேட் 2,3. அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 இருக்குது. அப்போ போரானுடைய சிம்பிள் B, அதை சுற்றி 3 எலக்ட்ரான் நான் போட்டுட்டேன். ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் தான் நீ போடணும்.
அடுத்து ஆக்சிஜனுக்கு 8 அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,6 வரும், வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. அப்போ ஆக்சிஜனுடைய சிம்பிள் ஓ சுற்றி 6 எலக்ட்ரான் போட்டேன். ரொம்ப சிம்பிள்மா, இதே 4 மார்க்கில் கேட்குறாங்க. அடுத்து 7th கொஸ்டின், ட்ரா த எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல். ரொம்ப ரொம்ப சிம்பிள், காம்பஸ் யூஸ் பண்ணி வரேங்க. ரொம்ப சிம்பிள், காம்பஸ் யூஸ் பண்ணி வரீங்க. கார்பனுக்கு அட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,4. அப்போ ஃபஸ்ட்டு செல்லில் 2 போடுங்க, நெக்ஸ்ட் செல்லில் 4 போடுங்க. இது 2 ஆக்சிஜனோட கம்பைன் ஆகணும், அதே இங்கே போட்டிருக்காங்க. இது ரெண்டும் ஷேர் பண்ணி நமக்கு என்ன பண்ணுதுன்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ரொம்ப சிம்பிள் தாம்மா, வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அடுத்து 8th கொஸ்டின், fill in the following table according to the type of bonds formed in the given molecule. calcium chloride, water, calcium oxide, carbon monoxide, potassium bromide, hydrogen chloride, carbon tetrachloride, hydrogen fluoride, carbon dioxide, aluminum chloride இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இவர் ஒவ்வொருத்தவங்களும் எந்தெந்த கேட்டகரியில் வராங்க, யார்கிட்ட அயானிக் பாண்ட் இருக்குது, யார்கிட்ட கோவலன்ட் பாண்ட் இருக்குது, யார்கிட்ட கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இருக்குன்னு எழுதணும். அதை தான் சார் பிரித்து போட்டிருக்கேன். அயானிக் பாண்டில் கால்சியம் குளோரைடு, கால்சியம் ஆக்சைடு, பொட்டாசியம் புரோமைடு வந்துடுது. கோவலன்ட் பாண்டில் வாட்டர், கார்பன் டெட்ராக்ளோரைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு வந்துடுது. கோஆர்டினேட் காம்பவுண்டில் கார்பன் மோனாக்சைடு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அலுமினியம் குளோரைடு வந்துடுது. 9th கொஸ்டின், ஸோ த ப்ராப்பர்ட்டி 9th question, the property which is characteristics of an ionic compound is it that. இப்போ கீழே கொடுத்த 4ல் எது அயானிக்குடைய காம்பவுண்டுடைய அயானிக் காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டின்னு கேட்குறாங்க. ஸோ ஏ பாருங்கள், இஃப் ஆஃபன் எக்ஸிஸ்ட் எ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர், கிடையவே கிடையாது. பி, இட் இஸ் எ ஹார்ட் அண்ட் பிரிட்டில், இதுதான் கரெக்ட். உடையும், ஹார்டாக இருக்கும் ஆனால் உடையும். சரி, அது ஆன்சரு. வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். சி, இட் அண்டர்கோ மாலிகுலார் ரியாக்ஷன், கிடையவே கிடையாது, அயானிக் ரியாக்ஷன் தான் பண்ணும். டி, இட் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட், இல்லை ஹை மெல்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பி தான், இட் இஸ் ஹார்ட் அண்ட் பிரிட்டில். 10th கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அஸ் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் சொல்லணும். ஏ, என்ஏ வந்து என்ஏ ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு, ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி. Fe3+ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி Fe+ஆக மாறி இருக்கு. நமக்கு தெரியும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ரிடக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன், செகண்ட் ஒன் வந்து ரிடக்ஷன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்மா, 2 மார்க்கில் கேட்குறாங்க. அடுத்து 11th கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் அஸ் அயானிக், கோவலன்ட், கோஆர்டினேட் பேஸ்டு ஆன் தி கிவன் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து அது என்ன காம்பவுண்ட் சொல்லணும். ஏ பாருங்க, சாலிபிள் இன் நான் போலார் சால்வெண்ட், அப்படின்னா யாரு? ஏ வந்து கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டாக இருக்கும். செகண்ட் பி பாருங்க, அண்டர்கோ ஃபாஸ்டர் அண்ட் இன்ஸ்டானியஸ் ரியாக்ஷன், அப்போ யாருன்னா பி வந்து அயானிக் பாண்டு. அடுத்த தேர்ட் ஒன் சி பாருங்க, நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அப்போ அது கோவலன்ட் பாண்ட் இருக்கும். அதில் டி, சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர், அப்போ அது என்னவா இருக்கும்? அயானிக் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, an atom X with atomic number 20 combines with atom Y with atomic number 8. Draw the dot structure for the formation of the molecule. Draw the dot structure for the formation of the molecule XY. ஸோ நமக்கு 20 வந்தாலே இது கால்சியம், 8 வந்துட்டாலே இது ஆக்சிஜன். அப்போ கால்சியம் ஆக்சைடு தான் வரைய போகிறீங்க நீங்கள். அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்சியம் 2,8,8,2 20ல் அது என்ன பண்ணுன்னா தன்னோட 2 எலக்ட்ரான் அங்கே கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும். அதை தான் சார் கீழே வரைஞ்சிருக்கேன், அழகாக பார்த்துக்கோங்க. இதாம ஆன்சரு. வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 13, கன்சிடரிங் மெக்னீஷியம் குளோரைட் as அயானிக் காம்பவுண்ட் அண்ட் மீத்தேன் as a covalent compound, give any 2 difference between these 2 compounds. இது 2 டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. மெக்னீஷியம் குளோரைடு வந்து அயானிக் காம்பவுண்டு, மீத்தேன் வந்து கோவலன்ட் காம்பவுண்ட், தான் மேஜர் டிஃபரெண்ட்டு. அப்புறம் மெக்னீஷியம் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். ஆனால் மீத்தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபார்ம்டு பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், மெக்னீஷியம் குளோரைடில் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் Mg2+ அண்ட் Cl- அயான். ஆனால் இங்கே பாருங்கள் மீத்தேனில் வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ எப்படி ஆயிருக்குன்ற கீழே சார் கொடுத்துருக்கேன். மெக்னீஷியம் வந்து 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கோம், அந்த குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி Cl- மாறி இருக்கும். இங்கே வந்து எல்லாம் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரானை ஷேர் பண்ணி கோவலன்ட் பாண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கீங்க சார். அடுத்து 14th பாருங்கள், வை ஆர் நோபல் கேஸ் இன்னட் இன் நேச்சர். ஏன் நோபல் கேஸ் வந்து இன்னட் நேச்சரில் இருக்குது? ஏன்னா நமக்கு தெரியும் அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான் இருந்துட்டு அது மோர் ஸ்டேபிள், அது எலக்ட்ரானை வாங்கவோ கொடுக்கவோ செய்யாது. அதான் சார் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். நோபல் கேஸ் ஹாவ் ஸ்டேபிள் வேலன்ஷியல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ த நோபல் கேஸ் ஆட்டம்ஸ் நெய்தர் ஹாவ் எனி டெண்டன்சி டு கெயின் நார் டு லூஸ் எலக்ட்ரான் அண்ட் ஹென்ஸ் தேர் வேலன்சி இஸ் 0. thus they are said to be inert அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன்
அயானிக் அண்டு கோவலண்ட் காம்பவுண்ட். ஸோ அயானிக் அண்ட் கோவலண்ட் காம்பவுண்ட் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இது 7 மார்க்லேயும் வருது, 4 மார்க்லேயும் வருது. கவனமாக படிச்சுக்கோங்க. அயானிக் காம்பவுண்ட், கோவலண்ட் காம்பவுண்ட். ஸோ அயானிக் காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபார்ம்டு பை த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் எ மெட்டல் டு எ நான் மெட்டல் ஆட்டம். கோவலண்ட்டில் ஃபார்ம்டு பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் நான் மெட்டல் ஆட்டம்ஸ். Ionic compound, strong electrostatic force of attraction between cation and anion. Covalent compound, weak force of attraction between atoms. Ionic compound, solid at room temperature. Covalent compound, gases, liquids and soft solids இருக்கும். Ionic compound, conduct. Ionic compound, conduct electricity in molten state or in solution. Covalent compound, no conductor of electricity. Ionic compound have high melting and boiling point. Covalent compound have low melting and boiling point. Ionic compound hard and brittle. Covalent compound soft and waxy. Ionic compound undergo ionic reaction which are fast. Covalent compound undergo the molecular reaction which are slow. Ionic compound undergo ionic reaction which are fast. Covalent compound undergo molecular reaction which are slow. Ionic compound example sodium chloride, magnesium chloride. Covalent compound examples methane and carbon tetrachloride. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கிவ் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும்னா எக்ஸாம்பிள் எழுதணுன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எ காம்பவுண்ட் இன் விச் 2 கோவலண்ட் பாண்ட் ஆர் ஃபார்ம்டு. அதாவது 2 கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி ஒரு காம்பவுண்ட் சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சார் போட்டிருக்கேன், என்னதுன்னா ஆக்சிஜன் மாலிகூல் படம் வரைஞ்சிருக்கேன், O double bond O. அடுத்து பி வந்து பாருங்க, a compound in which one ionic bond is formed. ஒரு ionic bond ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கணும், சோடியம் குளோரைடு NaCl போட்டாச்சு. அடுத்து சி பாருங்க, a compound in which 2 covalent bond and 1 coordinate covalent bond are formed. ஒரு காம்பவுண்டில் 2 கோவலண்ட் பாண்டும் ஒரு கோஆர்டினேட் பாண்டும் இருக்குன்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கார்பன் மோனாக்சைடு. பார்த்தீங்கன்னா தெரியும், சி டபுள் பாண்ட் ஓ போட்டுட்டு ஒன்று வந்து ஏரோ போட்டிருக்கேன் பாருங்கள், அதுதான் கோஆர்டினேட் பாண்ட். கண்டிப்பாக நீங்கள் எழுதி ஆகணும், அதை வரைஞ்சாகணும். அடுத்து டி, எ காம்பவுண்ட் இன் விச் 3 கோவலண்ட் பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. நமக்கே தெரியும் யாருன்னா நைட்ரஜன் மாலிகூல், N ட்ரிபிள் பாண்ட் N. அடுத்து இ, எ காம்பவுண்ட் இன் விச் கோஆர்டினேட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. அமோனியா வந்து தன் லோன் பேர் எலக்ட்ரானை பேரியம் ட்ரைஃப்ளூரைடுக்கு கொடுக்குது, அது கொடுக்க ஃபார்ம் ஆகக்கூடியது அதான் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்டு. ஸோ அதை வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அது கண்டிப்பாக வரைஞ்சி தான் ஆகணும். அடுத்து தேர்டு கொஸ்டின், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கரெக்ட் தம். ஸோ இன்கரெக்டாக இருக்கிறத கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஏன் வந்து பாருங்கள், லைக் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ கண்டெயின் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அயான்ஸ், ஸோ தே ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. வாய்ப்பே கிடையாது. லைக் கோவலண்ட் காம்பவுண்ட், ஆன்சர் பாருங்கள், லைக் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ டூ நாட் கண்டெயின் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், ஸோ தே ஆர் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பி பாருங்க, அயானிக் பாண்ட் இஸ் ஏ வீக் பாண்ட் வென் கம்பேர்டு டு ஹைட்ரஜன் பாண்ட். வாய்ப்பே இல்லை. ஆன்சர் பாருங்க, அயானிக் பாண்ட் இஸ் ஏ strong bond when compared to hydrogen bond. C பாருங்கங்களா, ionic or electrovalent bonds are formed by mutual sharing of electrons between atoms. இல்ல, covalent bonds are formed by mutual sharing of electrons between atom. D, loss of electron is called oxidation and gain of electron is called reduction. This is correct statement. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, தப்பா இருந்தா தான் மாற்றணும். அடுத்து E, the electron which are not involved in bonding are called valence electron. Answer, the electron which are not involved in bonding are called என்னது, lone pair of electron. அடுத்து fourth question, discuss in brief about the properties of coordinate covalent compound. இதுவும் வந்து 5 மார்க்லையும் கேட்குறாங்க, 4 மார்க்லையும் கேட்குறாங்க. physical state, these compounds exist as gases, liquids or solid இருக்கலாம். electrical conductivity, conductor அதாவது என்ன பார்த்தீங்கன்னா electrical conductivity, coordinate compounds also do not contain charged particles, so they are bad conductor of electricity. Melting point, higher than covalent compound but lower than ionic compounds. Solubility, insoluble in polar solvent like water but are soluble in non-polar solvent like benzene. Carbon tetrachloride and toluene இதெல்லாம் கரையும். பென்சீன், கார்பன் டெட்ராக்ளோரைடு, டொலுவின் இதெல்லாம் வந்து நான் போலார் சால்வெண்ட், அதில் கரைஞ்சிரும். Reactions, coordinate covalent compounds undergo molecular reaction which are slow, மெதுவாக தான் நடக்கும். அடுத்து 5th question, find the oxidation number of elements in the following compounds. ஸோ கார்பன் டை ஆக்சனில் கார்பனுக்கும், மேங்கனஸ் சல்ஃபேட்டில் மேங்கனஸுக்கும்,
நைட்ரிக் ஆசிடில் நைட்ரஜனுக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இது எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை கார்பன் தான் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் 2 இருக்குது, ஸோ 2 ஆக்சிஜன் இருக்குது. மொத்த சார்ஜ் எவ்வளோனா ஈக்குவல் டு 0. ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ 2 × -2 -4, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +4. அப்போ கார்பன் டை ஆக்சைடில் கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +4. அதே மாதிரி பாருங்க, மேங்கனஸ் தெரியாதவங்களுக்கு எக்ஸ் போட்டேன். ஒரு சல்ஃபர் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. சல்ஃபருக்கு 6, ஆக்சிஜனுக்கு -2. ஸோ 6 - 8 -2 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு +2. அப்போ மேங்கனஸுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட்டு +2. அடுத்து நைட்ரிக் ஆசிட் வாங்க. ஹைட்ரஜன் 1 இருக்குது, எக்ஸு என்ன தான் தெரியாது, எக்ஸ் போட்டுக்கோங்க. ஆக்சிஜன் 3 இருக்குது, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு -2. ஸோ 1 -6 -5 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு +5. அதுதான் ஆன்சர். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.